السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وآل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்த மௌஜூசா அற்புதங்களில் மிக சிறந்த அற்புதம் அல்லாஹுடைய அருள்மறை வேதமாகிய திருக்குரான். அல்லாஹுடைய தூதர் இப்படித்தான் அறிமுகப்படுத்தினார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு அற்புதங்களை வழங்கினான். ஆனால் அல்லாஹ் எனக்கு அருளிய அற்புதம் அந்த அருள்மறை வேதம் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குரானை தனது அத்தாட்சியாகவே கருதினார்கள். இந்த திருக்குரான் இறை நம்பிக்கையாளர் என்று சொல்லக்கூடிய துவக்க காலத்தில் சஹாபாக்கள், அல்லாஹுடைய தூதரோடு ஈமான் கொண்ட மக்கள், அவருடைய இறை நம்பிக்கை ஈமானை எந்த அளவுக்கு உரசி பார்த்தது, அவர்களை கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் அழிவில்லாத உயர்ந்த தரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை போற்றுமாறு அந்த வசனங்களில் எவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் திருப்பி பார்க்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிற காரணம், அருள்மறை திருக்குரான் என்பதை வெவ்வேறு விதமாக அணுகக்கூடிய முஸ்லீம்களை நாம் பார்க்க முடிகிறது. சிலர் அதை அனுதினமும் ஓதி அந்த திருக்குரானை தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார்கள், ஓதுதல் மூலமாக மட்டும். ஒரு சாரார் அருள்மறை திருக்குரானை தேவைக்கு ஏற்ப தவறாக பயன்படுத்தி இந்த 19ஆம் நம்பர் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டங்களும் உருவாகி. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னாங்க, இதை கொண்டு நேர்வழி பெறுவதும் உண்டு, அதை கொண்டு தீய எண்ணத்தால் வழிதவர்களும் உண்டு. அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேதத்தை கொடுத்தானோ அந்த நோக்கத்தை அன்றி வேறு நோக்கத்திற்காக திருக்குரானை செய்யக்கூடாது, அணுகக்கூடாதாகவே தான் திருக்குரானை ஓதுவதற்கு முன்பாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கி விட்டுடன் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஷைத்தானின் தீங்கொண்டு பாதுகாவல் தேடிவிட்டு தான் திருக்குரானை ஓத ஆரம்பிக்க வேண்டும். ஓதுவது மட்டுமல்ல, பொருள்பட ஆரம்பிக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். அது எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டது என்பதை உள்வாங்குவது மிக சிறந்தது. திருக்குரானை மந்திர சொல்லாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் இறந்த வீடுகளிலே, மையத்து வீடுகளிலே பாத்தியா ஓதுவது, 40 ஓதுவது, வருஷ பாத்தியா ஓதுவது என்று திருக்குரானை வேத மந்திரங்கள் பிற சமுதாயம் முழங்குவதைக் கொண்டு இவர்களும் அதை அப்படி ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரா திருக்குரானை தன் வாழ்க்கை நெறியாக எடுத்து அதை பின்பற்றி வருகிறார்கள். அறிவில் சிறந்தோர் அது சிந்திக்க சொல்லும் வசனங்களை எடுத்து சிந்திக்கிறார்கள். தன் வாழ்நாளில் திருக்குரானை எந்த அளவுக்கு எமஸ்தகத்தும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயன்றவர் என்று சொல்கிறான். தன்னால் இயன்றவரை திருக்குரானை வாழ்க்கை வாழ்ந்து வாழ வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள். இதில் சாதித்தவரும் உண்டு, இதில் அப்படி கடந்து போனவரும் உண்டு.
நாளை மண்ணறையிலே அதற்கான விடை கிடைக்கப் போகிறது. இந்த திருக்குரானை கொண்டு நாம் மண்ணறைக்குள்ளே வெளிச்சத்தை பெறப்போகிறோமா? மறுமை நாளே இந்த திருக்குரான் நமக்கு சாட்சி சொல்லப் போகிறதா, சஃபாத்து செய்ய போகிறதா என்பதையெல்லாம் உணர்கிற நேரம் அந்த மண்ணறை வாழும் வறுமை வாழும் தான். இந்த உலகில் நாம் திருக்குரான் ஏதோ ஒரு வசனத்தை ஓதினோம், அதன் மூலமாக அதை நடைமுறைப்படுத்துகிறோம், நம் இதயங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது 13வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதாலே இதயங்கள் அமைதி பெறுகின்றன, அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்று ஒரே வசனத்தை 2 முறை திருப்பி பேசுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்படி இறைவனை நினைவு கூறுவதால் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பது ஓதினால் மட்டும் பெறும் என்பது அதைவிட முட்டாள்தனமான வார்த்தை இல்லை. திருக்குரானை மந்திரமாக எடுத்து ஓதிக்கிட்டே உன் இதயம் அமைதியாகும் என்று சொன்னால் திருக்குரான் ஓதுவதற்காக அனுப்பப்பட்ட வேதம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிப்பேன், ஸைத் பின் லபீத் என்ற நபி தோழரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறார்கள். யா லபீத், ஒரு பயங்கரமான சம்பவம் இந்த பூமியில் நிகழப்போகிறது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சகாபா அந்த ஸைத் பின் லபீத் என்ற நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ் தூதரே அது என்ன பயங்கரமான சம்பவம் என்று ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அறிவு உங்களை விட்டு விடைபெற்று போய்விடும் என்று சொன்னார்கள். இதை கேட்டதும் அவர் ஆச்சரியமடைந்து விட்டார். ஏனென்றால் அவர் ஆச்சரியமடைவதற்கு காரணம் இருந்தது. நம்மை போன்று அல்ல அவர்கள். அனுதினம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து ஏதாவது செய்தி வகி வந்திருக்கிறதா, இறைவன்புறத்திலிருந்து வந்திருக்கிறதா என்பதை பொழுதுடிந்தால் ஆர்வத்தோடு கேட்கிற மக்கள், அதை மனனம் செய்து கொள்ளக்கூடிய மக்கள், அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு கடும் முயற்சி எடுக்கிற நபி தோழர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் திருக்குரான் வசனம் இறங்குவதையும் நேசித்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஐமன் என்ற நபி தோழி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வளர்ப்பு தாயாக கருதப்பட்டவர். சிறு குழந்தையாக இருக்கும் அவருடைய நேசத்தோடு வளர்த்தார்கள் அவர்களை. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை சந்திப்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு அவங்களை சந்திக்க செல்கிறார்கள். ஐமன் அவர்களை பார்த்ததும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வளர்ப்பு தாய் ஐமன் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஏன் எங்களோடு இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் அழுகிறீர்களா என்று கேட்டார்கள். காரணம், ஃபஜ்ர் தொழுது விட்டு தினந்தோறும் போகிற வழியில் அந்த ஐமனை சந்தித்து விட்டு தான் செல்வார்கள். எப்பொழுது மூவருமாகவே போவார்கள். அதில் அல்லாஹ்வுடைய மிஸ்ஸிங் யாருன்னா அதற்காக நீங்கள் அழுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். என்ன கொஞ்ச நாளாக இவங்க அந்த தொடர்பை விட்டுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு மரணத்திற்கு பிறகு இவங்க போகலை. திடீரென்று சந்திக்கும் போது அழுத உடனே அவர் நினைக்கிறார், அதற்காகத்தான் நீ இறை தூதரை நீங்கள் நினைத்து அழுகிறீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பான், எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை தான் நமக்கு பொருத்தம், இந்த தலைப்புக்கு பொருத்தமானது. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு இறைவன் புறத்திலிருந்து வகை இறங்குவது நின்று போய்விட்டது, ஆகவே நான் அழுகிறேன் என்று சொன்னார். திருக்குரானுடைய வசனங்களை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு அழகிய முன்னுதாரணமான செய்தியை நாம் அதில் பார்க்க முடியும். அப்படி திருக்குரான் வசனங்களை எதிர்பார்த்து வாழ்ந்த சமூகம் அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு அடுத்த கட்ட பெரும் முயற்சி, இவைகளெல்லாம் அவர்களை உன்னதமான இடத்திலே கொண்டு தள்ளியது. திருக்குரான் இது நடைமுறை சாத்தியமானதுதான் என்பதையும் உலகத்திற்கு உறுதிப்படுத்தியது. ஏனால் அநேக வேதங்கள் இருக்கின்றன, அவர்கள் நடைமுறை சாத்தியமற்றது. ஒரு கன்னத்தில் அடித்தால் மற்றொரு கன்னத்தை காட்டு என்று சொல்லி இறை வேதம் அல்ல, இது நாம கைகளால் புனைந்தது. ஆகவே திருக்குரானில் எந்த ஒரு சட்டமும் எக்காலத்திற்கும் பொருத்தமானது என்பதை நிலைநாட்டும் விதமாக அந்த நபி தோழர்களும் தோழர்களும் இணைந்து பணியாற்றினார்கள். ஆகவே தான் திருக்குரான் மந்திர சொல்லல்ல. இப்போ அந்த நபி தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, அறிவு எவ்வாறு விடைபெற்று எங்களை விட்டு போக முடியும்? எனக்கு குரானோட எவ்வளோ கான்டாக்ட்னு பார்த்துக்கிட்டது, குரானோடு எவ்வளோ க்ளோஸ் கான்டாக்டாக இருக்காங்க நீ பார்த்துக்கிட்டு இப்போ கேட்குறார் அவர், இறை தூதரை, எப்படி அறிவு எங்களை விட்டு விடைபெற்று போக முடியும்னு நினைக்கிறீர்கள்? சொல்லிட்டு சொன்னார், நாங்கள் திருக்குரானை ஓதிக்கொண்டே இருக்கிறோம், திருக்குரானை ஓதிக்கொண்டே இருக்கிறோம், எங்கள் சந்ததிகளுக்கும் திருக்குரானை நாங்கள் கற்றும் தருகிறோம்.
நாளை அவர்களது சந்ததிக்கும் கற்றுத் தருவார்கள். இங்கனம் இருக்கும் பொழுது எவ்வாறு யா ரசூலுல்லாஹ் அறிவு விடைபெற்று போக முடியும்னு கேட்டபோது, யா லபீத், உங்களை மதினாவிலே நான் சிறந்த அறிவாளி என்று கருதினேன். நீங்கள் நினைப்பது போல் அல்ல, நிச்சயமாக அறிவு விடைபெற்று போகும். ஏனென்றால் யூதர்களும் நஸ்ரானிகளும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை அதை ஓதிக்கொண்டே இருந்தார்கள், அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னார்கள். நம்ம விட்டு அறிவு காணாமல் எப்போ போகும் என்று கேட்டால், ஜாகிலியை நோக்கி நாம் திரும்பவும் எப்போ என்று கேட்டால், திருக்குரானை நம்புவோம், ஓதவும் செய்வோம், கண்ணில் வைத்து முத்தமும் கொடுப்போம். தான் சொன்னேன், பலசாராராக பிரிந்தார்கள். ஓதுற ஒரு கூட்டம், அதை நடைமுறைப்படுத்துகிற கூட்டம், சில சிந்திக்காதவர்கள் எப்படியே பலவாறாக பிரிந்தார்கள். ஆனால் திருக்குரானை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அறிவு நம்மை விட்டு விடைபெற்று போகும். இது படு பயங்கரமான சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அப்படின்றால் திருக்குரான் வசனத்தை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இருக்குல்ல, இது அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திது. வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தும். ஏனோ தானோ என்று திருக்குரானை அணுகிவிடக்கூடாது, அதை ஒரு மந்திர புத்தகமாக ஆக்கிவிடவும் கூடாது. இந்தந்த இடங்களில் திருக்குரான் வசனம் என்னை இவ்வாறு வழிநடத்துகிறது என்று ஒரு முஸ்லீம் அதை சரிவர அறிந்து கொள்ள தவறிவிட்டால் நம்மை விட துர்பாக்கியசாலி யாரும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர், வானம் பூமியுடைய ஒளியாக அல்லாஹ் இருக்கிறான். ஆனால் அந்த ஒளி அல்லாஹ் நம்மீது இங்கே இந்த பூமியிலே வீசுவது எப்படி தெரியுமா? பிரகாசமான சூரியனும் சந்திரனும் மட்டும் அல்ல, இறை நம்பிக்கை என்ற ஒளி அல்லாஹ் நேர்வழிக்கு நீ வழிகாட்டுவதெல்லாம் திருக்குரான் என்ற பிரகாசமான விளக்கின் மூலமாகத்தான். ஆகவேதான் இதை உண்மையான ஒளி விளக்காக எடுத்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். திருக்குரானை ஓதும் மந்திர புத்தகமாக ஆக்கிவிடக்கூடாது. ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை, ஒரு எழுத்துக்கு நோம்பில் ஓதினால் கணக்களால் நன்மை, இப்படி கணக்கை அடித்து கொண்டு போவதை இஸ்லாம் பிளைண்டாக எதுக்கும். இதை யார் செய்வார்னு கேட்டால், எனக்கு அந்த வார்த்தைகளுக்கு தடுமாறு சொல்கிறதுக்கு அவ்வளோ மோசமான செயலுடையர்கள் தான் இந்த மாதிரி செய்வாங்க. ஓதிக்கிட்டே கிடக்கிறது, எப்போ பாருங்கள் விழுந்து விழுந்து ஓதிக்கிட்டு இன்றைக்கி 30 வருஷம் முடிச்சுட்டேன், 40 வருஷம் முடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வெளியே வர மாட்டாங்க. அவங்க எப்படின்னா தொலை போவாங்க, பள்ளிவாசலில் உட்கார ஓதுவாங்க, முத்தம் வைப்பாங்க, அது ஒரு அடையாளம் வச்சுக்கிடுவாங்க. ஒரு மாதத்துக்கு வந்தாங்க, ஓதுனாங்க, என்னப்பா செய்ய, வேறு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான், வேறு எதுவுமே செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் திருக்குரான் வசனங்கள் புரட்டி போடும், வசனங்கள் நம்மை புரட்டி போடும். உலகம் இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமாகுமா என்று அது எப்படிப்பா முடியும்னு. டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துச்சு. டெக்னாலஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் டெக்னாலஜியில் நம்ம அல்லாஹுடைய தூதர் மெஹராஜ் போயிட்டு வந்ததாக சொன்னாங்க. இவனை நம்பலை, ஆனால் இன்றைக்கி நம்ம நம்பிடுவோம். என்ன ப்ரூஃப் பண்ணணும் அதுக்கு, அவ்வளோதானே ப்ரூஃப். அவன் மெஹராஜ் போனதில் இந்த வானத்துக்கு போனதை பற்றி கேட்கவே இல்லை, ஏன்னா அவனுக்கு அதை பற்றி அறிவு இல்லை. அவன் கரெக்டாக கேட்டான், அது எப்படி மஸ்ஜித் அக்ஸாக்கு போயிட்டு வர முடியும், பலஸ்தீன் எங்கே இருக்குது, இவங்க முகமது எங்கே இருக்கிறாரு, என்னையா அதுவும் எப்படி ஒரே நாள் நைட்டில் படுக்கையின் சூடு தணிவதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துங்கிறாரு, அது எப்படிப்பா சாத்தியம்? அப்படின்னா ஒன்று செய்யணும், எனக்கு ப்ரூஃப் பண்ணணும். அங்கே எப்படி எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னா, மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஸ்ட்ரக்சரை எனக்கு சொல்லணும் அப்படின்னா. அப்போது அல்லாஹுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? லைவ், அதான் டெக்னாலஜி வளர்ந்துட்டுன்னு சொல்கிறோம்ல, அன்றைக்கி தான் கஷ்டம். இன்றைக்கி புரியுறது ரொம்ப ஈஸி. என்ன செஞ்சிட்டாங்க, லைவ் போட்டாங்க, இந்த பாருங்கள் அப்படின்னு. அவங்க க்ளீனாக சொன்னாங்க, இந்த வாசல் அந்த வாசல் அந்த வாசல், இந்த எல்லாம் க்ளீனாக ஏற்கனவே பார்த்த இடம். இன்னும் ப்ரீஃபாக சொல்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே எடுத்து காமிச்சிட்டாங்க, இந்தாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி. புரியுதா? இப்போ இந்த அளவுக்கு அதையெல்லாம் நிரூபிக்கப்பட்ட காலமாயிட்டு. ஆனால் இந்த சமூகத்தால் அது மட்டும் இல்லை, இஸ்லாம் ப்ராக்டிக்கலாக ஜக்காத் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டு, அதை மாதிரி சதக்கான ஒரு சிஸ்டத்தையும் கொண்டு வந்து பெரிய பொருளாதார புரட்சியை உண்டு பண்ணி ஒரு சமூகம் பசி, பட்டினி, கடன் சுமை, விதவைகள், ஏழைகள், ஆதரவற்றோர் என்று பெரும் இந்த வீக்கர் செக்ஷனை ஃபுல்லாக யாரெல்லாம் ஆதரவற்றோர் என்று சமூகம் கருணும் அவர்களையெல்லாம் டோட்டலாக என்ன செஞ்சுட்டு கையில் எடுத்து அவங்க எல்லாத்தையும் ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய கண்ணியமான உயர்ந்த இடத்துக்கு அரசாங்கம் போயிட்டு வரியை எல்லாருக்கும் விதிக்காமல் யாருக்கு கடமையோ அவர்கள் மீது மட்டும் ஜக்காத்தை விதியாக்கி இன்றைக்கி எவ்வளோ கேவலமாக நடக்கா. இன்றைக்கி ஒரு பிளாட்ஃபார்மில் படுக்கிற ஒருவன் தன் குழந்தைக்கு பால் வாங்கணும் என்றால் அவனும் ஜிஎஸ்டி கட்டணும். அந்த பாலுக்கு அவன் குழந்தை அழுதால் ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு வருமான்னு நினச்சா அவன் ஜிஎஸ்டி கட்டணும். அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது.
இல்லையா? இவ்வளோ ஒரு மோசமான சிஸ்டம் இருக்குது. ஆனால் இஸ்லாம் யாருக்கு வரி என்பதை கரெக்டாக குறித்து கொடுக்குது. அதன் மூலமாக என்ன நடந்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டமும் ஆக்கினான். அல்லாஹ் சொன்னான், இறையச்சமுடையரே அவனை மாற்றினான். அல்லாஹ்வை பயந்துக்கப்பா, இல்லையா உன் செல்வம் உனக்கு மறுமையில் கேடுதான் சொல்லி முடிச்சினான். இறையச்சம் என்ற மிகப்பெரிய மருந்து செய்து வேலை செஞ்சு பொருளாதாரத்தில் கொண்டு கொட்ட வைத்தது. மிகப்பெரிய பெரும் புரட்சியை என்ன செஞ்சுட்டு வறுமை ஒழிப்பு. இப்போ நம்ம ஒன்றுக்கு ஜக்காத் அவுக்காதனால பசியிலா, மேலப்பாளையம் பசியிலா, பேட்டை இப்படின்னு ஊர் தெருக்கு தெருவன்னு வச்சுட்டு கலையணும். ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணி டோட்டலாக எல்லா பசியை, ஏழ்மையை, வறுமையை எல்லாம் எராடிகேட் பண்ணி முடிச்சுட்டு பஞ்சம் வந்த காலத்தில் கூட தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஜக்காத்தை சிஸ்டம் வச்சிருந்த களஞ்சிகள் வைத்திருந்த காரணத்தினால் பஞ்சம் வந்த காலத்தில் கூட செஞ்சுட்டாங்க, அதை தாக்கு பிடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? படிச்சுட்டோங்க, பெரிய கல்வியாளர்கள் ஸ்காலர்ஸ் எல்லாம் நான் அட்வைசராக வச்சுருக்கேன்னு சொல்கிறான். நீங்கள் யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். ஆனால் என்ன சொல்லுதான் ஒரு கட்டத்தில் மதுவை ஒழிக்க முடியவே முடியாது அப்படின்னா, மதுவை ஒழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற காலம் என்னன்னா கல்வி, அறிவு, விழிப்புணர்வு. லிவர்னா என்ன, லிவர் எப்படி பாதிக்கும், உள்ளே போய் பிரெயினை எப்படி பாதிக்கும், எப்படி ஆண்மை குறைவு ஏற்படும் என்பதை ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். விஞ்ஞானம் அவ்வளோ வளர்ந்த காலத்தில் படிப்பறிவு உள்ள சமுதாயத்திலேயே வேலைக்கு கூலி வேலைக்கு போனால் உடல் உழைப்புக்கு குடித்தா மட்டும் இல்லை, நீங்கள் மதுக்கடையில் பார்க்கலாம், படித்த பையங்க, படித்த பொம்பளை பிள்ளைகள் போய் நீங்கள் மதுக்கடையில் நிற்பதை நீங்கள் பார்க்க முடியும், இருக்கா? ஆனால் இஸ்லாம் என்ன பண்ணியது? அதை இஸ்லாம் அதை ஒழிக்கலை, வேறு ரூட் அவுட் பண்ணிட்டு அல்லாஹ் வேரோடு பிடுங்கி எடுத்தான் அந்த சமூகத்தில். ஏனென்றால் திருக்குரான் அதற்காக அனுப்பப்படும். திருக்குரான் எதற்கு அனுப்பப்பட்டதுன்னு கேட்டால், எந்த தீமையும் மேலிழந்த வாரியாக தடுத்துட்டோம்னு சொல்லிட்டு போவோம்னு சொல்லாது, அதை வேறெடுத்து காமித்து ஒரு முன்மாதிரி சமுதாயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உருவாக்கி காண்பித்தான். மகத்தான அத்தாட்சி. அதில் அவங்க எக்ஸ்ட்ரீமாக போனாங்க. அதாவது மதுவை குடித்தோம், மது தடை சட்டம் இறங்கிட்டுன்னா சரி ரைட்டு, குடிச்ச வரைக்கும் குடிச்சாச்சு, ரைட்டு, இனி குடிக்காமல் இருக்கணும் என்பது ஒரு சிறந்த நடை தான், சிறந்த முறை தான். இனி குடிக்க மாட்டேன் என்பது. ஆனால் அவர்கள் சட்டம் இறங்கிவிட்டது, என் செவியில் காதில் என் சட்டம், அல்லாஹ்வுடைய சட்டம் இறங்கியது, இனி என் குடலுக்குள் இந்த மது இருப்பது ஹராம் என்று விளங்கி கொண்ட மக்கள் கையை வாய்க்குள்ள விட்டு மதுவை வெளியே எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க? சாத்தியமாகும் என்று சொல்ல வந்தது தான் திருக்குரான். அப்போ ஒரு அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியல? அந்த மதுவை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறான். இன்னொரு பக்கம் ரெவன்யூ சோர்ஸே அதையே வச்சிருக்கான். ஒரு கேடான காரியத்தை மது வீட்டுக்கும் மனிதனுக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று எழுதி வச்சுட்டு நீங்கள் போய் கடையில் குடிச்சுக்கிடலாம், அது என்னப்பா அது ஒரு ஏஜ் லிமிட் மட்டும் நான் வச்சுருக்கேன் என்று ஒரு அசிங்கமாக, வெட்கம் இல்லாமல் கல்வி அறிவில் ஒரு சமுதாயம் அசிங்கமானது, அருவருப்பானது, மாடக்கேடானது, உயிர்களை பறிக்கக்கூடியது. விபத்தில் தண்ணியை போட்டு குடித்து அடிச்சுட்டு ஓட்டான்னு 50 பேரை காலி பண்ணிடுவான். இவன் போகிற பஸ்ஸும் காலி, ஏத்தரவரையும் காலி பண்ணிடுவான். இவனும் அழிந்து தன் மனைவியை விதவையராக மாற்றுறான். அப்போ இந்த புரட்சியை ஒரு கல்வி அறிவுள்ள சமுதாயம்னு சொல்லக்கூடிய மக்கள், நாங்கள் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம், கீழ்த்தட்டு மக்களெல்லாம் மேலே உயர்த்தி கொண்டு வந்துட்டோம்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தால் மது இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க அவர்களால் முடியலை. வருமானம் அதை கொண்டே இயங்குகிறது. அதை கொண்டு மக்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, சலுகைகளும் வழங்கப்படுவதாக அரசாங்கம் வெளிப்படையாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இப்போ இஸ்லாம் எங்கே உயர்ந்திருக்கு? அந்த சகாபாக்கள் எங்கே இருந்தாங்க? ஏன் அவர்களை புரட்டின்னு கேட்டால், அவர்கள் இந்த வேதத்தை நிச்சயமாக நேர்வழியினுடைய ஒளியாக கருதினார்கள். ஜாகில் என்பது இருண்ட காலம், அறிவில்லாத காலம். அறிவுள்ள காலம் என்பது இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி நகர்வது. அந்த வெளிச்சத்தின் ஒளி எதுன்னு கேட்டால் அந்த திருக்குரான். அந்த ஒளியை சுமந்து வந்தவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒளி எப்படின்னா, ஒலிம்பிக் டார்ச்சை தூக்கிட்டு வருவாங்க பாரு, அல்லாட்ட ஜிப்ரீல் கையில் கொண்டு வந்து முகமது ஸல்லல்லாஹு கையில் கொடுத்து அல்லாஹுடைய தூதர் இருந்துச்சாங்க. அந்த ஒளியை எல்லா மக்களுக்கும் ஏற்றிட்டு போனாங்க. சின்ன விளக்கெல்லாம் அங்கே ஏற்றப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடையார்களே, இதை நமக்கு, அதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இருக்கான். நம் மூமிகளாக நமக்கு அல்லாஹுடைய வேதத்தின் அற்புதம் புரியலை, அதனுடைய அருமை நமக்கு தெரியாத காரணத்தினால்தான் அதனோட தொடர்பும் குறைவு. அதாவது நான் படித்து தொடர்பு மட்டும் சொல்லலை, கற்றால் அதை செயல்படுத்தணும். அதான் செயல்படுத்தலைன்னா அறிவு நம்மை விட்டு அது பயங்கரமான சும்மா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அறிவு இல்லாமல் போனால் என்ன ஆகுனா முட்டா பயலாவான்னு அர்த்தம்.
அப்போ திருக்குறானை வந்து இது வந்து ஏட்டு சுரக்காயாக ஆக்கிடக்கூடாது, அதை நீங்கள் செயலுரையும் படுக்கணும் அப்படிங்கிறது தான் திருக்குறானுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய நான் ஒரு சில 2-3 இன்சிடென்ட் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் பாருங்கள். இப்படி அவங்களை சிந்திக்க தோணுமான். உலகத்தில் ஒரு மனிதன் வந்து பாதிக்கப்பட்டான் அப்படின்னா, தனக்கு ஒருத்தனால அநீதி இழைக்கப்பட்டு அப்படின்னா சந்தர்ப்பம் கிடைச்சா அவனுக்கு என்ன செய்வான்? பதிலுக்கு தான், பதிலுக்கு இது விடக்கூடாதுன்னு நினைப்பான், அல்லது அவனை வெறுத்தாது ஒதுப்பான். ஒன்றே அவன் சந்தர்ப்பம் கிடைச்சா பதில் கொடுக்கணும், இல்லை என்றால் இது சகவாசமே ஆகாது, இவனுக்கு எந்த ஹெல்ப்பும் நீ பண்ணக்கூடாதுன்னு நினைப்பு. இது சராசரி மனிதனுடைய இயல்பு, நேச்சர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுடைய அழகிய முன்மாதிரி. அவர்கள் இடைத்தட்டு, அவர்கள் ஈமான் தாழ்ந்து நிற்கும் மற்றவர்களின் இடைத்தட்டை ஒப்பிடும்போது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு. அவங்களுக்கு ஒரு குர்ஆன் வசனம் பொதுவாக இறங்குது. 24வது அத்தியாயம் 22வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்கள் ரப்புவின் கொடை அருளப்பட்டவர்களும், உங்கள் ரப்புவின் கொடை அருளப்பட்டவர்களும், உங்களில் வந்து வசதி பெற்றோர்களும், வசதி வாய்ப்பு உடையவரும், முடிஞ்ச தக்க வசதி, அதனால் எந்த ஒரு வசதி உடையவரும், உறவுகள், ஏழைகள், அல்லாஹின் பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்திலிருந்து தரமாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். சத்தியம் செய்ய வேண்டாம். நீங்கள் அவளை மன்னிக்க மாட்டீங்களா? அல்லாஹ் அப்படி மன்னித்தால் அல்லாஹோட மன்னிப்பை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான கேள்வி எழுப்புறார். இந்த சம்பவம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். பனு முஸ்தலிக் போரில் ஆயிஷா அம்மா போகும்போது அந்த முத்து மாலையை இழந்து விடுகிறார். முத்து மாலை மிஸ் ஆகி தொலைந்து போய்விட்டது. அப்போது அதை தேடும் விதமாக போகிறாங்க. அதுக்குள்ளே படைகள் கிளம்பி போயிட்டு தனிமையில் கவலையோடு அமர்ந்தவர்களாக என்ன செஞ்சாங்க, தன் 2 கால்களுக்கடி தலையை வச்சு அப்படியே சாஞ்சி தூங்கிட்டாங்க, அசந்துட்டாங்க அப்படி. அப்போ மற்றொரு நபித்தோடர் கடைசியாக விடுபட்ட பொருட்களை தேடி எடுப்பதற்காக அல்லாஹ் ஒருத்தர் அனுப்புவாங்க எப்போதுமே. அப்படி பார்க்கும்போது ஆயிஷா அம்மா உட்கார்ந்துருக்காங்க, முகத்தை கூட பார்க்கல, கண்டுபிடிச்சிட்டாங்க. சுபஹான் அல்லாஹ்னு வார்த்தை மட்டும் சொன்னாங்க அவங்க. அப்படியே ஒட்டகத்துக்கு சிக்னல் கொடுத்தாங்க, ஒட்டகம் அப்படி அமர்ந்து கொண்டது, எதுவுமே பேசலை. ஆயிஷா அம்மா அப்படி ஏறி கொண்டாங்க. அப்படியே ஒட்டகம் ஓட்டி கொண்டு வரப்பட்டது. படை ஒரு இடத்துல போய் ஹால்ட் ஆகியிருந்தது இரவு நேரம். அந்த இடத்துல போய் கேம்பில் சேர்த்து விட்டாங்க. செய்தியை வெளியே அவதூறாக பரப்பினார்கள். இதுபோன்று ஆயிஷா வந்து தவறாக நடந்து கொண்டார் என்று அசிங்கமான செய்தியை நாவினாலே பரப்பில் யாருன்னு கேட்டால் முனாஃபிக்குகளோடு சேர்ந்து மூமின்களும் பண்ணினார்கள். இந்த சூரத்து 100 அத்தியாயம் வந்து ஒன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்ல வானம் பூமியில் ஒளியா நான் இருக்கிறேன், அதில் அது ஜைத்தூன் எண்ணெயால் ஊற்றப்படுது, அது யாரும் தொடவும் இல்லை, அந்த வசனம் அப்படி தான் வரும். ஒளியை பற்றி பேசிட்டு வரோம். அதனால் சூரத்து 100 என்று சொன்னாலும் இன்னொரு 100 பிரகாசமான அது வேதம் என்பதற்கு ஒரு சான் என்ன தெரியுமா? பெண்களை பற்றி அவதூறு பேச இஸ்லாம் அடின்னு அந்த வசனத்துக்கு. நீங்கள் திருக்குறான் படிச்சுங்களே, சூரத்து 100 தான் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுவான். இந்த பெண்களை பற்றி அவதூறு சும்மா கண்ணை பற்றிட்டு சொல்கிறாங்கல்ல, கண்ணால் பார்க்காமலே அம்மா அப்பா கூட போனால், இவ கூட போனால், கதவு சாத்தி இருந்துச்சு, சிரிப்பு சத்தம் கக்கப்புன்னு கேட்டுச்சு, சிரிப்பு சத்தத்தை வச்சுலாம் கன்ஃபார்ம் பண்ணுறது. சில புரியுதா? அல்லாஹ் என்ன சொன்னான், நீங்கள் நாவினால் செய்கிற காரியம் வெறும் பாவமான காரியத்தை செய்கிறீங்க. நீங்கள் அல்லாஹ் என்ன செய்கிறாத மறுமையில் கடுமையான விசாரணை உங்களுக்கு இருக்குது. அதனால தான் சட்டமாக்கிச்சு. விபச்சாரத்தை நிரூபிக்கணும்னா 4 சாட்சி கொண்டு வரணும் சட்டம். அல்லாஹ் என்ன செஞ்சால் 4 விட்னஸ் கொண்டு வரணும். அது எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? பறவை கூண்டுக்குள் சிக்கியிருப்பதை போன்று ஆணும் பெண்ணும் இணைந்திருப்பதை நீங்கள் கண்ணால் காணாத வரை உங்கள் சட்டம் செல்லாது, தண்டனை சட்டம் செல்லவே செல்லாது. அப்படி ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணான். பெண் பாதுகாப்பு என்பது எப்படின்னா பயங்கரமான பாதுகாப்பு சட்டம். இது பெண்ணை போய் தேவையில்லாமல் பேசினா நீ காலி. அவதூறு சொன்னால் கசையடி, அவதூறு சொன்னால் கசேடி விடும், ஷார்ட்டே அடி கிடைக்கும். அப்படி ஒரு சட்டம் உருவாக்கிய அந்த வசனம் தான், அந்த அத்தியாயம் தான் சூரத்து 100. பெண்களை போற்றுகின்ற மகத்தான். அதில் தான் ஹிஜாபுடைய சட்டமும் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு ஹிஜாப் சட்டமும் பெண்களை எதாவது அந்த வசனம் நீங்கள் திருக்குறான் அந்த அத்தியாயத்தை படித்தீங்கன்னா பெண்களை அல்லாஹ் ரப்புல் எப்படி உயர்ந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனான் என்பது இல்லை. அவர் பெண்ணை வந்து என்ன வேணாலும் சொல்லுவாங்க, பட்டி போட்டால் கூட தாங்கிக்குவா. வார்த்தையாக அதோடைய கற்பை பற்றி யாராக இழிவாக பேசினால் எந்த பெண்ணும் கற்புடைய பெண்ணும் தாங்கிக் கொள்ள மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் அதை உணர்ந்துட்டு அவன் சொல்லுவான், எவளாவது அவதூறு பேச ஆனோ பெண்ணும் சரி, எவனா அவதூறு பேசினா அட்ரா கசையடிங்க, அடிச்சிருந்தான். சட்டம் நிரூபிக்கலன்னா அடி தான். சரிதா? சரி, ஓகே.
இந்த மாதிரி சூழ்நிலை வெளியே பரவிய போது ஆயிஷா அம்மா பிரயாணத்தில் வந்து வீட்டில் தங்கிட்டாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்ட்டு நீண்ட நாள் ட்ராவல் பண்ணி போருக்கு போயிட்டு வந்ததுனால காய்ச்சல் ஆகிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியேறல. 3ஆவது நாள் அதிகாலை பொழுது இயற்கை தேவை கழிக்க போகும்போது துணைக்கு ஒரு பெண் தோழி போகிறாங்க. மிஸ்தக் என்ற நபித்தோழர். அவர் யாருன்னு கேட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நெருங்கிய உறவினர். மிஸ்தக் என்ற நபித்தோழர். அவங்களோட தாய் தான் துணைக்கு போகும்போது அந்த தாயாருடைய சேலை கீழ் ஆடை காலில் பட்டு கால் இடருது. இடன உடனே என்ன சொன்ன, இன்னால் இல்லாஹி இன்னாலைஹி ராஜின்னு சொல்வதற்கு பதிலாக என் மகன் மிஸ்தகுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார்கள். என்ன சொன்னாங்க? என் மகன் மிஸ்தகுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. ஆயிஷா அம்மா ஆச்சரியத்தில், என்னது, எந்த தாயார் தன் மகன் இப்படி நாசம் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பேசுங்க பார்க்கணும்னா, ஆயிஷா உலகத்தை என்ன நடக்குன்னு தெரியாமல் அப்பாவி பிள்ளையா இருக்கியம்மா, நீ அப்பாவி பிள்ளையா இருக்கிய, இந்த ஊர் உலகம் என்ன பேசிகிட்டு இருக்கு தெரியுமா, உன்னை பற்றி என்ன செய்தி அப்போ தான் சொன்னாங்க. ஆயிஷா அம்மா மூர்ச்சியாகி வந்துட்டாங்க. உன்னை பற்றி அவதூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன ஆயிஷா அம்மா மயங்கி விழுந்தார்கள். இந்த செய்தி உங்களுக்கு தெரியும். பிரச்சனையாகி அல்லாஹுடைய தூதர், நீங்கள் அவங்க கேட்குறாங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க, எங்கள் அப்பாட்ட போட்டுமான்னு கேட்குறாங்க. ஆயிஷா நீ போயிட்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி அனுப்பிச்சிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து பார்க்காங்க. இந்த சம்பவத்தை செஞ்சது யாருன்னா மிஸ்தக் தான். வெளியே பரப்புனதில் அவனும் உண்டு, மிஸ்தக் என்ற நபித்தோடரும் உண்டு. அப்படிங்கிற கோவத்தில் என்ன செஞ்சாங்க, வல்லாஹி நீ என்ன செய்ய மாட்டேன், உனக்கு என் வாழ்க்கையில் உனக்கு எந்த உதவியும் செய்ய, ஏன்னா அவர் ஏழ்மையில் இருந்தார், மிஸ்தக் ஏழ்மையில் இருந்தார், உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா நூறில் 22ஆவது வசனம் நான் ஓதுனம் பாருங்க. உங்களில் அருட்கொடை கொடுக்கப்பட்டோர், வசதி படைத்தோர், தக்க வசதியுடையோர், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அல்லாஹ் பாதையில் ஹிஜ்ரத் செய்வோருக்கும் நீங்கள் தர்மம் செய்ய மாட்டேன், சத்தியம் செய்ய வேண்டாம் என்ற வசனம் பொதுவாக இறங்கியது. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை ஓதிய போது பதறிட்டார், அழுதார், துடித்தார், புரண்டார். நேரம் மிஸ்தக்கிட்ட போனார். விளக்கம்லாம் கேட்கல, யார் ரசூலுல்லாஹ் இந்த வசனம் அப்படி கேட்க நேரம் போயிட்டாங்க. கையை பிடிச்சாங்க, மிஸ்தக் என்னை மன்னிப்பீராங்க, நீங்கள் அவரே மன்னிங்கள், அல்லாஹுடைய மன்னிப்பை நீங்கள் விரும்ப மாட்டீங்களா என்றால், மக்களே அல்லாஹுடைய மன்னிப்பை விரும்ப நமக்கு ஒரு கேடு செஞ்சிட்டான்னு வைங்களேன், அவனை நாம் மன்னித்தால் மறுமை நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பும் கருணை தர எந்த ஒன்று நமக்கு பயனளிக்க போது கிடையாது. அது மட்டும்தான் ஜெயிக்க போகுது. நம்ம செஞ்ச அமல்லாம் நம்ம கெட்ட தப்பிற்கே பனிஷ்மெண்ட் உண்டு. ஐஏஎஸ் பரீட்சை எழுதுனா தப்பாக எழுதுனா மைனஸில் போகும் மார்க்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது உண்மையாகவே எனக்கு தெரியல. தப்பாக எழுதுனா மைனஸ் மார்க் உண்டான். அதை மாதிரி அல்லாஹ் சொல்றான், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், பாராமுகமான தொழுகையாளிக்கு கேடுதான்ங்கிறான். தொழுதுட்டு அடி வாங்க போகிறோம், நம்ம தொழுதுட்டு அடி வாங்க போகிறோம். இந்த ஈத்தர தொழுகையை வச்சுக்கிட்டுலாம் அப்போ நான் தொழாத தொழுகையான ஈத்தல் பீத்தெல்லாம் வேலைக்காகாது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கருணையன்றி மனிதன் சொர்க்கம் போக முடியாது. இஸ்லாம் இந்த வேதம் அவனை அடித்து தூக்கி கொண்டு எது சென்று சொல்லுது பாருங்க. அபூபக்கர் சித்திக் தூக்கிட்டு வந்துட்டு கொண்டு வந்து விட்டது. மிஸ்ஸகை என்னை மன்னியை கண்டார். அல்லாஹ் அடுத்த வசனம் என்ன கண்டான், நீங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹுடைய மன்னிப்பை விரும்பக்கூடிய மக்கள் என்ன செய்யணும் தெரியுமா, நமக்கு கேடுச்சு. எங்க ஒருவன் தனக்கு என்ன வேணா தாங்கிடுவான், தன் பெண் பிள்ளையை அவரு சொன்னான் என்ன வேணா செஞ்சிருவான். இல்லை ஏன் முன்னாடி என் பிள்ளையை நீ பேசுறியா, அதுவும் யார், இறை தூதரின் மனைவி, மூமின்களின் தாயார், உலகத்து மூமின்களின் தாயார் அவதூறு பரப்பப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்செட் ஆகிட்டாங்க, அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. என் விஷயத்தில் எனக்கு நீங்கள் நிம்மதியை தரமாட்டீங்களான்னு கேட்டாங்க. எவ்வளோ ஒரு மக்கள்கிட்ட வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சகாபாக்கள். என் விஷயத்தில், என் மனைவி விஷயத்தில் எனக்கு நீங்கள் நிம்மதியை தரமாட்டீங்களான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பெரிய காயப்பட்டாங்க. இறைத்தூள் தாவாப்படியாக முடக்கப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அபூபக்கர் எவ்வளோ சீரியஸ் ஆகும். 2 விஷயம் அவங்களுக்கு, அவங்க தன் மனைவி பிள்ளைகளுடைய அல்லாஹுடைய தூரை நேசித்தார்கள். இறைத்தூர் நிம்மதியை குறைச்சவர் யார், மிஸ்தக் தான். ஆனால் திருக்குரான் வசனம் ஒன்றை சொன்னது, வசதி படைத்தோர் நீங்கள் என்ன செய்யணும், அருட்படை கொடுக்கப்பட்டோர், தக்க வசதியுடன் போங்க, ஏழைகளையும் அனாதைகளுக்கும் ஹிஜ்ரத் செய்வதற்கும் கொடுங்கன்னு சொன்னோன்னே போய் கையை பிடிச்சிது, இனி வாழ்காலில் என் உயிருள்ளவரை உனக்கு நான் தர்மம் செய்வேன்னு சொன்னார். என் உயிருள்ளவரை உனக்கு தர்மம் செய்வேன். எவ்வளோ பெரிய உயர்ந்த பண்பு இது. திருக்குரான் தான். திருக்குரான் இப்படி வேற டைரக்ஷனில் நம்மளை திரும்ப, ஒரு சராசரி மனிதனா இல்லை, அது ஒரு உயர்ந்த கேரக்டரில் மன்னிப்பு என்றால் இப்படி ஒரு மன்னிப்பை எப்போ வழங்குறது இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு கற்றுத்தரும். கொலைக்கு பழி வாங்கும்போது கூட நீங்கள் நினைத்தாலே செய்யலாம், அவளை மன்னித்தால் தண்டனை விளைவிக்கும். எல்லாம் மன்னிப்பு எப்படி வச்சுருக்காம பாருங்க. இது சாதாரண இல்லை. உயிர் பலி, ஒரு தாயோ தந்தையோ மனைவியோ பிள்ளையோ நம்ம கூட ரத்தம் உடம்பிறப்போல யாரோ பழிக்கு கண்ணு முன்னாடி போட்டு தள்ளாங்க, மண்டையில் சூடியே தான் நிற்கும். அது இயல்பு. அல்லாஹ் அப்படி தான் படைச்சிருக்கான். அல்லாஹ் சொன்னால் உங்களை நீங்கள் பழி வாங்கவும் செய்யலாம், நியாயமாக பழி தீர்க்கணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். நியாயமாக எப்படி, அது சட்டத்தின் மூலமாக.
இல்லை நீங்கள் மன்னித்தால் அதுவும் சிறந்தது. மன்னிச்சரே அது மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? ரத்தம் ஓட்டுறதுக்கு தான் முதல் தீர்ப்பு. அல்லாஹ் படிப்பான். இந்த உலகில் அவனை அவன்கிட்ட பலகீனமாக உணர்ச்சி சுப்பட்டு செஞ்சிருப்பான். வயதான தாய், வயதான தந்தை, பலகீனமான நோய் இல்லை மனைவி அல்ல பிள்ளைகள், மனநோயாளியான பிள்ளைகள், உடல் ஊனமான பிள்ளைகள், ஆண்மகன் தானே குடும்பத்தை காப்ப ஏதோ உணர்ச்சி சுப்பட்டு கொலை பண்ணிட்டான். ஆனால் அவனை இவன் மன்னிக்கிறான்னு வச்சுக்கிடுவேன். அல்லாஹ் இந்த உலகத்தை அந்த குடும்பத்தை பொறுப்பேற்கும் பொறுப்பு அந்த குடும்ப தலைவனுக்குத்தான். ஆக அல்லாஹ் அந்த கருணை காட்டுவான். ஆனால் மறுமை நாளை விசாரணை யாருக்கும் பொறுப்பு அல்ல. அந்த நாள் அல்லாஹ் ரொம்ப ஃபேர் ட்ரையலாக இருக்கும். நீதமான தீர்ப்பை அல்லாஹ் வழங்குவான் இல்லையா? ஆகவே அல்லாஹ்வுடையார்களே, எப்படிப்பட்ட வசனம் அது, எப்படிப்பட்ட வார்த்தைகளை செயல்களை செய்ய தூண்டியிருக்கு. அதுபோல் நாம் அல்லாஹுடைய தூதர் பெயரை சொன்னால் செலவாத்தை சொல்கிறோம். நேசத்தை காட்டுவது எப்படி காட்ட முடியுங்கிறதுக்கு ஒரு உயர்ந்த பண்பை குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் சொன்னால், நீங்கள் மற்ற சாதாரண மனிதர்கிட்ட பேசுவது மாதிரி 49 அத்தியாயம் 2வது வசனம், நபி இடத்துல உங்கள் குரலை உயர்த்தி பேசாதீங்க அப்படின்னு. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் இறை தூதரே கட்டுப்பட்டோம்னு சொல்லணும். செய்விட்டும் ரசூலுல்லா ஏதாவது கட்டாய் அது அல்லாஹுக்கும் தூதருக்கும் தான். அவனது தூதர் அல்லாஹுக்கும் தூதர் மட்டும் சொல்லக்கூடாது. அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் ரசூலுல்லா அதை கூட சின்ன சிறுக்கு கூட அல்லாஹ் சேர்க்கக்கூடாது. அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் தானே தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ரொம்ப ஹம்பிள்னஸ் காட்டணும். குரலை உயர்த்த வேண்டாம்னு சொன்ன உடனே சாபித் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இருக்கிறாங்க. அவர் இயல்பாகவே குரல் கனத்த குரல் வரும். சில பேர் பேச கணீர்னு பேசுவாங்க, என்ன மோப்ளோ அப்படிமா, அந்த மாதிரி கனத்த குரல். அல்லாஹ்வுடைய விட்டு அப்படி அவர் பேசியிருப்பார் போல. இந்த வசனம் இறங்கிட்டு மனிதன் தொழுகைக்கு வரல. அல்லாஹ்வுடைய எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். இந்த டாப் நல்ல லீடருங்கிறதுக்கு கொஞ்ச நாளாக சாபித் பின் கைஸை காணணும். மஸ்ஜித் நபி எவ்வளோ பேர் தொழுவாங்க நீங்கள் பாருங்கள். முனாஃபிகை தவிர பாக்கியில் அட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. நோயாளிகளை தவிர அட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த கூட்டத்தில் கேட்குறாங்க, இங்கே சாபித் பின் கைஸ் ஆளையே காணும் அப்படிங்கிறாங்க. 2-3 நாளாக போய் பார்த்தோம்னா வீட்டில் பார்த்தா ஒரு மனிதன் மூளையில் சுருண்டு கிடக்காரு. ஒரு மூளையில் சுருண்டு அழுத மனைவி சொல்கிறாங்க, இவர் இந்த வசனம் ஓதி அல்லாஹ் இறை தூதரின் நபியின் முன்பாக நீங்கள் குரலை உயர்த்தான வசனம் இவர் ரொம்ப மனசை தாக்கிடுச்சு. ஏனென்றால் இவர் குரலே அப்படி கணீர்னு கேட்குற குரல், நேச்சுரலாக அப்படி பேசுவாராம். தன்னைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கிட்டான் என்று நினைத்து கதறினான், பதறினான், அழுது துடிச்சு நெஞ்சார், சுருண்டுட்டார் மனுஷன். இந்த செய்தியை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அவரை அழைத்து சொன்னாங்க, தாபிதே, நீர் என்னிடத்தில் அப்படி பேசுவார் அல்ல, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னபோதுதான் அவர் நிம்மதி அடைந்தார். வார்த்தைகள் யாருக்கோ இறங்கி நினைக்கல. தன்னை நோக்கிய திருக்குர்ஆன் பேசுவதாக நாம் எப்படி விளங்காமல் போகிறோம் அப்படின்னா, திருக்குர்ஆன் எந்த வசனத்தையும் எனக்கு பார்க்குறதே இல்லை. தொழாதவர்களுக்கு கேட்டுதான் உடனே நான் கரெக்டாக தொழுது நினச்சிக்கிறது. தொழாத வேலை வழங்க மாட்டான் அப்படிங்கிறது. நான் என்ன செய்கிறேன், நாங்கள் உட்காந்துக்கிட்டு தொழாத வேலை நீ தொழுதெல்லாம் விளங்கிறியோ அப்படின்னு கேள்வியான்னு கேட்டால், தொழு நம்ம தலையெழுத்து. முஸ்லீமான மனிதனாக, இப்போ முஸ்லீம் இல்லை மனிதனாக அல்லாஹ் சொல்லலாம், வானம் பூமியும் எல்லாம் அல்லாஹுக்கு சுஜூது செய்கிறது. நிழல்கள் சுருங்கியும் இறைவனுக்கு சுஜூது செய்யும். எல்லாமே பறவைகள் இறக்குகளை விரித்தும் சுருக்கும் அல்லாஹுக்கு சுஜூது எல்லாமே செய்து நீ மட்டும் திமிரெடுத்தலைன்னு அல்லாஹ் சொன்னான். அப்படின்னா என்ன, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்யுது. மனிதனுக்கும் தலையெழுத்து தான், அவன் செய்யலை, அவ்வளோதான். செஞ்சுட்டு பீத்த வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அங்கே போய் தான் கிளிய போகுது. தொழுகையில் அல்லாஹ் டீட்டெயிலாக காட்டும் போது தான் தக்பீர் கட்டினோடனே அல்லாஹ் சொல்லலாம், உங்கள் உள்ளங்கள் உள்ளதையும் உங்கள் கண்களையும் எல்லாம் வெளிப்படுத்துவோம். உள்ளத்தோடலாம் தக்பீர் கட்டும்போது நல்லா வெளியே விட்டான்னு வைங்களேன், தூர் மூங்கில் இப்போ இதெல்லாம் தொழுகையால் இத்து போன தொழுகையை தொழுதுட்டு பீத்திட்டு சலாம் கொடுத்து ஓடி வந்திருக்க இயல்பு தான். ஒரு முஸ்லீமாக டெப்த்தாக சிந்திச்சா அதை கொண்டுலாம் திருப்தி அடைய முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வசனங்களை நடைமுறைப்படுத்தும் போது எவ்வளோ பெரிய இன்பம் வருது என்பதை திருக்குர்ஆன் அந்த ஹதீஸ்கள் நமக்கு புலப்படுது. லன் தனாலு பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா யுஹிப்பூன், நீங்கள் உங்களில் சிறந்ததை தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாத திருக்குர்ஆன் வசனம் இருக்குது. நான் 2ஆம் முறையில் பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி கரீம்.
قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء وإن الله به عليم. உங்களில் அல்லாஹ் தந்த செல்வத்தில் சிறந்ததை தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடையவே முடியாது என்ற வசனம் இறங்கிச்சு. இது எல்லாருக்கும் பொதுவான வசனம் தான் இறங்குச்சு. ஆனால் ஒரு சிலரை புரட்டி போட்டது, இதயங்களை புரட்டிட்டு. ஜயத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு இந்த அவர் உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு வளர்ப்பு மகன் என்று அழைக்கப்படக்கூடிய உசாமாவுடைய தந்தை, ரலியல்லாஹுடைய தந்தை. அவங்க திண்ணையில் படுத்துக்கிட்டே யோசிக்கிறார், என்னடா அல்லாஹ் சிறந்ததை தர்மம் செய்யாத நன்மையை அடையவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்னதான் இருக்குது, உண்மையே கிடையாது. இந்த வசனம் அப்போ நமக்கு பொருந்தாதான் நினைக்கிற பற்றி பார்க்குறாரு. குதிரை கட்டப்பட்டிருக்கு, குதிரை அவருடைய குதிரை ஒன்று இருக்குது, அவரால் கட்டப்பட்டிருக்கு. அப்போ நினைக்கிறார், யா அல்லாஹ் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நீயோ சிறந்த தர்மம் செய்ய சொல்லிட்ட, என்கிட்ட இதை விட பெஸ்ட்டு ஒன்றும் இல்லை. அங்கே அக்காலத்தில் வாகனம் இல்லாத வாழ்க்கையே இல்லை, பாலைவனத்தில் டெசர்ட்டில் வாகனம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. இருந்தாலும் இந்த ஒன்று தான் இருக்குது, அதான் என்கிட்ட பெஸ்ட்டு, இதை நான் தர்மம் செய்கிறேன். காலையில் ஃபஜ்ரில் அல்லாஹ்வுடைய தூதரை ஒப்படைப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் குதிரையை பிடிச்சிட்டு போய், அல்லாஹ்வின் தூதரே, இந்த குதிரை அல்லாஹ் அப்படி வசனம் இறக்கியிருக்கான், என்கிட்ட ஒன்றும் இல்லை, இந்த குதிரையை தர்மமாக செய்கிறேன்னு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு மட்டும் கொஸ்டின் பண்ணார். அல்லாஹ்வுடைய பதில் சொன்னாங்க, அல்லாஹ் உங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான்னு சொன்னான். எப்போ நைட்டு இதயம் அல்லாஹ்வின் பக்கம் சாஞ்சது, கது கபலஹா மின்க, அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னா அது அப்போவே ஏற்றுக்கொண்டு விட்டான். எங்கே இந்த உள்ள ஒருவேளை மவுத்தாக இருந்தாலும் அவருக்கு அந்த கூலியோடு மன்னிப்பார். ஸோ இதுதான் அல்லாஹ் நல்ல எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வது, நல்ல எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. அடுத்து அல்லாஹ் திருப்பி ஒரு கேள்வி கேட்டாங்க, மக்களே சகாபாக்கள், உங்களை யாராவது அபு லம்லம்மை போன்று ஆக விரும்புகின்றீர்களா என்று கேட்டார்கள். எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஏன் என்ன கேட்டார், அபு லம்லம் என்ற நபி தோழர் ஊனமற்ற நபி தோழர், ஒரு ஊனமற்ற நபி தோழர், அவளை போன்று ஆக விரும்பினான்னு கேட்டபோது எதுக்கு கேட்காங்கன்னு தெரியல, எந்த நோக்கத்திற்காக தெரியாமல் சகாபாக்கள் அப்படியே கெப்ட் சைலண்ட், அப்படியே அமைதியாயிட்டாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறாங்க, நேற்று இரவு இந்த வசனம் இறங்கிய போது ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் பேசினார். அவர் பேச, இறைவா எனக்கு கைகால் ஊனம், நானோ ஏழை, நீ சிறந்ததை தர்மம் செய்ய சொல்கிறாய், என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது, உடலாலும் ஊனமாக இருக்கேன், ஆனால் நான் எனக்கு ஒரு மனசு தோணுது, உன் பாதையில் சிறந்ததை தர்மம் செய்ய ஆசைப்படுறேன். நான் என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா, என் உடல் ஊனமுற்ற இருக்கு, அதை பார்த்து நிறைய பேர் கேலி செஞ்சுருக்காங்க, நிறைய பேர் கேலி செஞ்சுருக்காங்க, அதை நான் சகிப்போடு நான் இருந்து கொள்வேன், அதை நான் பெருசுப்படுத்தவே மாட்டேன், அதற்கு அந்த பொறுமைக்கு உன்னிடத்தில் கூலி உண்டு தானே ரப்பே, அந்த கூலியவே நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார். அந்த கூலியவே நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அந்த உயர்ந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அதையே சிறந்த தர்மமாக எடுத்துக்கொண்டு ஒரு வசனம் பேசுது, அதை நடைமுறைப்படுத்துவது உயர்ந்த நிலையில் எப்படி கொண்டு போகணும், தி பெஸ்ட், அதை பீட் பண்ண முடியாது, யாராலும் நோபடி கேன் பீட், அதை அடிக்க முடியாது, அந்தளவுக்கு உயர்ந்த டாப்பஸ்டில் கொண்டு இஸ்லாம் விடுதல் கேட்டால் காரணம் இது இறைவேதம் தான், இது இறைவேதம் தான் சொல்வது என் ரப்பு இங்கே தான் இருக்குது, அதை எப்படி உள்வாங்கணும், எப்படி செயல்படுத்து என்பதை அது அல்லாஹ் தான், அவன்தான் என் எஜமானன் என்று யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளையும் கூப்பிட்டா அது எவ்வளோ உயர்ந்த வார்த்தை தெரியுமா. விசுவாசி என்ற ஒரு பட்டம் தானே மறுமை நாளில் நம்ம சொர்க்கத்தில் நிற்க போகுது, ஈமான் கொண்டது தானே. ஓ விசுவாசிகளை என்று தாய் தன் பிள்ளை மகனை என்று அழைப்பதை போன்று, தந்தை எப்பா என்று மகனை அழைப்பதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை யா அய்யுஹல்லதீன விசுவாசிகளை என்று சில இடத்துல கண்டிப்பாக ஒரு சிலத்தை சொல்லுவான். சேதையே ஏன்பா என் கருணை மேலே நீங்கள் இறக்க, கருணை மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்க, கவலைப்படாதவா, வாடா மகனே, தப்பு பண்ணிட்டியா, பரவாயில்ல, சரிடா, விடுறா, இனி ஒழுங்காடுறா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லி கூப்பிட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது சொன்னது யார், ரப்பு, என் ரப்புல செஞ்சு காமிக்கிறேன் பார் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைத்துவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக வைத்தான். அந்த அழகிய அவங்க விட்டு சென்ற அந்த ஒளி, அந்த கல்வி ஒளி இருக்கல திருக்குரான், அந்த திருக்குரான் தான் நம்மை வாழ்நாள் உள்ள நடைமுறைப்படுத்த வழி நடத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு தரணும். மனோயிச்சையை மட்டும் எங்கேயும் அப்ளை பண்ணிட வேண்டாம். நமது மனசு சரின்னு சொல்றதில்ல, அதை ஒரு இடத்துல அப்ளை பண்ணிட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் கடுமையான எச்சரிக்கை செய்வதே
அவள் தன் மனோச்சியை கடவுளாக ஆக்கிக்கொள். மனோச்சியை கடவுள் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. மனோச்சி ரொம்ப டேஞ்சரானது. இஸ்லாம் வந்து என் மனசுபடி தீர்ப்பு சொல்லுங்கிற அல்ல இஸ்லாம் அக்செப்ட் பண்ணவே செய்யாது. சில நேரங்களில் அல்லாஹ் சில விஷயத்தை சொல்லலை நமக்கு தோணும். இறைத்துடைய வழிகாடு இல்லைன்னு சொல்லும்போது இப்போ என்ன சொல்லப்பட்ட சொல்ல என்ன சொன்னாங்க கேட்டால், நீங்கள் இறை பக்திக்கு நெருக்கமானதை கொண்டு உங்கள் மனசாட்சிப்படி தீர்ப்பு சொல்லணும்னா அல்லாஹ் பக்கம் நெருக்கமாக்கி கூட எதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை அது உங்களுக்கு தந்த சலுகையாகும். அல்லாஹ் எதையும் மறப்பணும். ஹதீஸ் தெளிவார்கள். அல்லாஹ் எதை பற்றி சொல்லவில்லையோ அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த சலுகைகளாகும். அல்லாஹ் எதையும் மறப்பணும் அல்ல. இந்த மாதிரி நீங்கள் தீர்ப்பு வழங்கும் போது உங்களுக்கு எந்த ப்ரூஃபும் கிடைக்கலன்னா எது இறையச்சத்திற்கு நெருக்கமாக இருக்குமோ அதை உங்கள் மனசாட்சிப்படி தீர்ப்பு சொல்லும். ஆனால் மனோச்சையை கடவுளாக்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானை வாழ்க்கை நெறியாக ஆக்கி வாழும்போது மன்னரே வாழ்விலும் மறுமை வாழ்விலும் அந்த ஒளியிலேயே நாம் பயணிக்கக்கூடிய அந்த ஒளியினாலே வெற்றியடையக்கூடிய பாக்கியதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளருக்கு தந்தருள்வானாக. நம்மையும் அதில் உறுதிப்படுத்துவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.